الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم ما من يوم يصبح العباد فيه إلا ملكان ينزلان فيقول أحدهما اللهم أعطي منفقا خلفا ويقول الآخر اللهم أعطي ممسكا تلفا رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீது உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை ஏந்தி அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தென்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான நிலைமையை நாளை மறுமையில் சந்திக்கக்கூடியதாக மாறிவிடுவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான நியமத்துகளை, அருள் பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த அருள் பாக்கியங்களை, அந்த நியமத்துகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் விரும்புகிற விதத்தில் அந்த நியமத்துகள் செலவழிக்கப்பட வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை நல்ல வழியில் பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகின்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் ஏற்றத்தால் உள்ளவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். சிலர்களை தனவந்தர்களாக, இன்னும் சிலர்களை ஏழைகளாக, இன்னும் சிலர்களை நோயுள்ளவர்களாக, இன்னும் சிலர்களை சுகதேவிகளாக, இன்னும் சிலர்களை வசதி வாய்ப்புள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அப்படி இருக்கும்போது அந்த நியமத்துகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாம் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய அருள், ஆகப்பெரிய பாக்கியம் ஈமானுடைய பாக்கியம், கலிமாவுடைய பாக்கியம். அதுக்கு பின்னால ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய நியமத், அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துல ஆகப்பெரிய நியமத் சொத்து. கண்ணியமானவர்களே, வசதி வாய்ப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சில இடங்கள் அல்லாஹ் சொல்றான், சில இடங்கள் அல்லாஹ் சொல்றான், நாம் சிலர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறோம். அந்த வசதி வாய்ப்பு இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய அருள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அந்த அருளை நாம் நல்ல வழியில் செலவழிக்க வேண்டும். நம்முடைய கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய, நம்முடைய மரணத்தை இலேசிப்படுத்தக்கூடிய, நம்முடைய மரணத்தை நல்ல முறையில் அமைக்கக்கூடிய இந்த தர்மத்தை நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல காரியங்களுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொத்தை அது நல்ல வழியில் செலவழிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் அதை விரும்புகின்றான். குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யஅத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லா வலா ஷஃபாஅத்துன் வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, ஏ இறை விசுவாசிகளே, நாம் உங்களை தந்திருக்கக்கூடியவற்றில் இருந்து நல்ல வழியில் செலவழியும். நாம் உங்களை தந்தவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவழியுங்கள். கண்ணியமானவர்களே, எப்படியான அந்த மறுமை, அந்த மறுமையுடைய நாள் வரமுன்னால் நாம் உமக்கு கொடுத்திருக்கக்கூடிய, உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த சொத்துகளை, அந்த செல்வங்களை நல்ல வழியில் செலவழியுங்கள். எப்படியான நாள் தெரியுமா? அந்த நாளில் எந்த வியாபாரமும் இருக்காது, எந்த வியாபாரத்துடைய தொடர்பும் இருக்காது, எந்த நண்பர்களுடைய தொடர்பும் இருக்காது, எவர்களுடைய பரிந்துரையும் இருக்காது. அப்படியான நாள் உங்களை வந்து அடைய முன்னால் நாம் உங்களை தந்திருக்கக்கூடிய அந்த சொத்தை, அந்த செல்வத்தை நல்ல வழியில் செலவழியுங்கள். காபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், அவர்களே தான்
அநியாயக்காரர்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பணத்தை நாம் நல்ல வழியில் செலவழிக்க வேண்டும். நம் சமூகத்தில் பார்க்கலாம், எத்தனையோ தனவந்தர்கள் அனாவசியமான விடயங்களுக்காக வேண்டி செல்வங்களை செலவழிக்கிறார்கள், பணங்களை செலவழிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பணம் என்பது அல்லாஹ் மனிதனை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிஅமத்தா இருக்கின்றது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுக்குரிய சோதனை பொருள் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அதனால எம்முடைய மரணம் நல்ல விதத்தில் அமைய வேண்டுமா, எம்முடைய ஹுஸ்னுல் ஹாத்திமா இறுதி முடிவு நல்ல விதத்தில் அமைய வேண்டுமா, கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கண்ணியமானவர்களே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல விடயங்களுக்காக வேண்டி செலவழிப்பது, நல்ல விடயங்களுக்காக வேண்டி கொடுப்பது. இது பெரிய ஒரு இபாதத்தா இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி யன்சிலானி فيقول أحدهما اللهم أتي ممسكا خلفا ويقول الآخر اللهم أتي ممسكا تلفا. சஹீஹ் புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடியார்கள் காலை பொழுதை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் வானலோகத்திலிருந்து 2 வானவர்கள் பூமியை நோக்கி இறங்குகின்றார்கள். அதில் ஒரு வானவர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அப்படியான தனவந்தர்களை பார்த்து அந்த வானவர் துஆ செய்கிறார். எவ்வாறு துஆ செய்கிறார்? அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில நல்ல விடயங்களுக்காக வேண்டி செலவழிக்கிறார்களே, இப்படியானவர்களுடைய சொத்துல பரக்கத்தையும் செழிப்பையும் உண்டாக்குவாயாக, அவர்களுடைய அந்த செலவழிப்புக்கு பிரதிபலிப்பை கொடுப்பாயாக என்று செலவழிக்கக்கூடிய தனவந்தர்களை பார்த்து இந்த வானவர் துஆ செய்கிறார். அடுத்த வானவர் சொல்கிறார், அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலவா, யா அல்லாஹ், யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் செலவழிக்காமல் நல்ல கர்மங்களுக்காக வேண்டி நல்ல காரியங்களுக்காக வேண்டி கொடுக்காமல் பதுக்கி பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, உலோகித்தனத்தை காட்டுகின்றார்களே, இப்படியானவர்களுடைய சொத்தில் நீ அழிவை ஏற்படுத்துவாயாக, இப்படியானவருடைய சொத்தில் பரக்கத்தை இல்லாமாக்குவாயாக என்று அடுத்த வானவர் செலவழிக்காதவர்களை பார்த்து சொல்லக்கூடிய அந்த பதுவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய செல்வங்கள் எதில் நாம் செலவழிக்க வேண்டும், அதை நாம் விளங்கி இருக்க வேண்டும். முதலாவது கண்ணியமானவர்களே, நாம் எந்த சொத்தை நம்மிடத்தில் எந்த பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பணங்களை நாம் நல்ல வழியில் செலவழிக்க வேண்டும். எம்முடைய மரணத்துக்கு பின்னால் எம்முடைய கபருக்கு விமோசனத்தை தரக்கூடிய நன்மையை தரக்கூடிய அப்படியான வழியில் நாம் எம்முடைய பணத்தை செலவழிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும்
من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது நாம் உங்களை தந்தவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவழியுங்கள். எப்ப தெரியுமா? மரணம் உங்களை வந்து அடைய முன்னால், உலகில் வாழும் போது, ஹயாத்தோடு இருக்கும் போது நல்ல வழியில் செலவழியுங்கள். அப்படி செலவழிக்காதவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி மன்றாடி நேரம் கேட்பார்கள். அல்லாஹ் அப்படி செலவழிக்காதவர்களுடைய நிலைமையை சொல்லும் போது ரப்பி லவ்லா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் சமீப காலத்தின் பக்கம் என்னை தவணையிடக்கூடாதா, என்னை தவணையிட்டு பிற்படுத்த கூடாதா, கொஞ்சம் காலத்தின் பக்கம் எனக்கு தவணை கொடுக்க வேண்டாமா? அப்படி கொடுத்தால் நாம் சேமித்து வைத்திருந்த சொத்துக்களை உன்னுடைய பாதையில் தர்மமாக கொடுத்துவிட்டு சாலிஹீன்கள் ஒருவராக நான் ஆகிவிடுவேன், அதுக்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தருவாயாக என்று செலவழிக்காத மனிதர்கள் சக்கராத்துடைய நேரத்தில், அந்த வர்வராவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால கேட்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். எந்த ஆத்மாவுக்கு தவணை வந்து விட்டதோ, அஜல் வந்து விட்டதோ, மௌத்து வந்து விட்டதோ அல்லாஹ் பிற்படுத்தவே மாட்டான். நீங்கள் செய்யக்கூடிய சகல விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய பணம் எதில் செலவழிக்க வேண்டும்? நல்ல காரியங்களுக்கு நாம் வாரி வழங்க வேண்டும். மஸ்ஜிதுடைய விடயங்களுக்காக இருக்கலாம், மதரசாக்களுடைய விடயங்களுக்காக இருக்கலாம், பொது நிலங்களுக்காக இருக்கலாம், ஒரு குமரி பெண்ணுடைய நிக்காவுக்காக இருக்கலாம், கண்ணியமானவர்களே, அல்லது ஒரு விதை பெண்ணுடைய வாழ்வாதாரத்துக்காக இருக்கலாம். நாம் எம்முடைய சொத்தை மரணத்துக்கு பின்னால் எம்முடைய கபருக்கு விமோசனத்தை தரக்கூடிய, பயனை தரக்கூடிய, நன்மையை தரக்கூடிய அப்படியான பெரும் சதக்கா ஜாரியாவா நாம் செய்துவிட்டு மரணிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிடும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபதும் வ மிம்மா அக்ரஜ்னா லகும் மினல் அர்தி ولا تيمموا الخبيث منه تنفقون. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்தும் போது, ஏ இறை விசுவாசிகளே, நீங்கள் சம்பாதிக்க கூடியவற்றிலிருந்து நல்லதை செலவழியுங்கள். நீங்கள் சம்பாதிக்க கூடியவற்றிலிருந்து நல்லதை செலவழியுங்கள். மேலும் பூமியிலிருந்து நாம் எதை வெளிப்படுத்தி இருக்கிறோமோ அப்படியான தானியங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தாழ்ந்தவற்றை, கீழ்த்தரமானவற்றை நீங்கள் தர்மமாக கொடுக்க முற்படாதீர்கள், விரும்பாதீர்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்லதை கொடுங்கள் என்பதாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய சொத்தில் எது நமக்கு விருப்பமா இருக்குதோ, எது பயனுள்ளதா இருக்குதோ, எது பிரயோஜனமா இருக்குதோ அதை நாம் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது மா நகஸத் ஸதகத்தும் மின் மாலி, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், தர்மம் கொடுப்பதன் மூலமாக, சதக்கா கொடுப்பதன் மூலமாக சொத்தில் எந்த குறைபாடும் ஏற்பட மாட்டாது, பணத்தில் எந்த குறைவும் ஏற்பட மாட்டாது. நம்முடைய புத்தி சொல்லலாம்,
கொடுத்தா பணம் குறைதமாய் விளங்கும். கண்ணியமானவர்களே, புத்தியை போட்டு மார்க்கத்தை விளங்க முடியாது. புத்திக்கு அட்பாட்பட்டதுதான் மார்க்கம். அதனால நாம் கொடுத்தா அதுல பரக்கத்துண்டாகும், நம்முடைய சொத்துல செழிப்புண்டாகும், நம்முடைய சொத்து பாதுகாப்பு உண்டாகும், நம்முடைய மரணம் நல்ல விதத்தில் அமையும், கெட்ட மரணத்தை விட்டும் சதகா நம்மை பாதுகாக்கும் என்பதாக ஏராளமான ஹதீஸின் மூலமாக நமக்கு காண முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸே குதுசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக குறிப்பிடுகின்றார்கள். அன்ஃபிக் இப்ன ஆதம் உன்ஃபிக் அலைக, ஆதமுடைய மகனே, நான் உனக்கு தந்தவற்றிலிருந்து நீ நல்ல வழியில் செலவழிப்பாயாக, நான் உனக்கு செலவழிப்பேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கின்றது. யாரெல்லாம் நல்ல காரியங்களுக்காக வேண்டி செலவழிக்கிறார்களோ, மஸ்ஜிதுடைய காரியங்களுக்காக வேண்டி கொடுப்பார்களோ, மதரசாக்களுடைய விடயங்களுக்காக வேண்டி கொடுப்பார்களோ, நல்ல நல்ல விடயங்களுக்காக வேண்டி கொடுத்து உதவுவார்களோ, அல்லாஹ்வுடைய வாக்கு, நான் அவர்களுக்கு செலவழிப்பேன், அவருடைய சொத்துல பரக்கத்தை ஏற்படுத்துவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதீஸே குதுசியில தெளிவுபடுத்துகின்றான். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிம்ல புகாரியில இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடும் போது لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. இந்த வசனம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்ட போது, கண்ணியமானவர்களே, இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்ததும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்துடைய கருத்து என்னவென்றால், நீங்கள் விரும்புகின்றவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காத வரையில் நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள், சொர்க்கத்தை அடையவே மாட்டீர்கள். எதுவரையில் தெரியுமா? நீங்கள் செலவழிக்கும் வரை. கண்ணியமானவர்களே, எதை நீங்கள் செலவழிக்கின்றீர்களோ அல்லாஹ் தஆலா அதை அறியக்கூடியனா இருக்கிறான், அதை அறியக்கூடியனா இருக்கிறான் என்ற வசனம் இறங்கினதும், கண்ணியமானவர்களே, தஃசீருடைய உலமாக்கள், முஃபஸ்ஸிரூன்கள் இந்த ஆயத்தை விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் லன் துத்ரிகுல் ஜன்னத ஹத்தா ததஸத்தகு மிம்மா துஹிப்பூன் யா அய்யுஹல் முஃமினூன், ஏ இறை விசுவாசிகளே, உங்களுக்கு எந்த பொருள், எந்த பணம், எந்த சொத்து உங்களுக்கு விருப்பமா இருக்குதோ அதை நீங்கள் தர்மமாக கொடுக்காத வரையில் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்தை தஃசீர் செய்யக்கூடிய நேரத்தில் லன் துத்ரிகு என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தை அடைய மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா மிம்மா துன்ஃபிகூன், லன் தனாலுல் பிர்ர என்ற வசனத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொர்க்கத்தை அடையவே மாட்டீர்கள். இதுவரையில் நல்ல வழியில் கொடுக்கும் வரை, நல்ல வழியில் செலவழிக்கும் வரை நீங்கள் சொர்க்கத்தை அடைய மாட்டீர்கள் என்பதாக உலமா பெருமக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வசனம் இறங்கினதும் ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கான அபூ தல்ஹா அக்ஸருல் அன்சாரி மாலம் பில் மதீனத்தி மின் நஹ்லின்,
மதீனால அன்சாரி தோழர்கள்ல மிக வசதி வாய்ப்புள்ள ஒரு சஹாபிதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுக்கு ஏக்கர் கணக்கு ஈச்சப்பழ தோற்றம் இருந்தது. கண்ணியமானவர்களே, வகான ஹப்ப அம்வாலி இலைஹி பைரஹா, அவர்களுடைய சொத்துல அவர்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய சொத்தாக செல்வமாக இருந்தது பைரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஈச்சமர தோட்டம். அந்த தோட்டம் அவர்களுக்கு விருப்பமாக இருந்தது. வகானத் முஸ்தக்பிலத்துல் மஸ்ஜித், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவிக்கு முன்னால இந்த தோட்டம் இருந்தது. வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுலுஹா வ யஸ்ரபு மின் பாயின் தய்யிபின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய தோட்டத்துக்குள்ள போய் மதுரமான தண்ணீரை குடித்து விட்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்ப இந்த வசனம் இறங்கிச்சோ, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா மிம்மா துன்ஃபிகூன், இந்த வசனம் இறங்கினதோ ஹஜரத் அபூ தல்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சொன்னார்கள், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா ஹைஸு யகூல், அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்லியிருக்கிறான், வ இன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைரஹா வ இன்னஹா ஸதகத்துல்லாஹி அர்ஜு பிர்ரஹா இன்தல்லாஹி. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலுன் ராபிஹுன் மாலுன் ராபிஹுன். புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஹஜரத் அபூ தல்ஹா இந்த வசனம் இறங்கினதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள்ல எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய சொத்து தான் இதோ மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பைரஹா தோட்டம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில நான் அதனை தர்மம் செய்துவிட்டேன், சதகா செய்துவிட்டேன், அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய கூலியை நான் எதிர்பார்க்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லவும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அபூ தல்ஹாவை பார்த்து துஆ செய்தார்கள், அபூ தல்ஹாவுடைய பணம் லாபகரமாக அமையட்டும், நாளை மறுமையில் அபூ தல்ஹாவுடைய பணம் லாபத்தை கொடுக்கட்டும், சொர்க்கத்தை கொடுக்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, முன்னுக்கு இடம் இருக்குது, பின்னுக்குள்ளவங்க இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு கூடிய இடைவெளிகளை நிரப்பிக்கோங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சதகா கொடுப்பதன் மூலமாக என்ன பாக்கியங்களை அடியார்கள் பெற்றுக்கொள்வார்கள், அடியார்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதை தெளிவுபடுத்தும் முகமாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வஸ்ஸதகா துத்ஃபியுல் ஹத்தியத கமா யுத்ஃபியுல் மாஉ வன்னார். திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் இருக்குது, ஒரு மனிதனுடைய பாவத்தை அழித்துவிடும், ஒரு மனிதனுடைய பாவத்தை அதை இல்லாமாக்கிவிடும். எப்படி நெருப்பை தண்ணீர் அணைத்து விடுவதை போன்று ஒரு மனிதன் தர்மம் கொடுக்கக்கூடிய நேரத்தில், நல்லவரில் செலவழிக்கக்கூடிய நேரத்தில், சதகாக்களை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய பாவத்திலிருந்து அவர் சுத்தமடைகிறார், அவர் சுத்தப்படுத்தப்படுகிறார், அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்ன ஸதகத லதுத்ஃபி கலப ரப்பி வ தத்ஃபு மைத்தத ஸூ. திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதன் தர்மம் கொடுப்பதன் மூலமாக அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கோபத்தை இந்த தர்மம் தடுத்துவிடும், அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுத்துவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு இபாதத், ஒரு ஆயுதம்
இருக்குமே ஆனால் அதுதான் தர்மம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, மனிதனை வரக்கூடிய கெட்ட மரணத்தை விட்டும் அந்த மனிதன் கொடுக்கக்கூடிய தர்மம் அவரை பாதுகாக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், தாஉ மர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யுங்கள், மருத்துவம் செய்யுங்கள் தர்மத்தின் மூலமாக. கண்ணியமானவர்களே, நம்மள ஏராளமானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த நோய்க்குரிய நிவாரணிய அல்லாஹ் தர்மத்தில் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் தர்மத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனை வரக்கூடிய நோய் நம்பலங்கள், முசீபத்துகள், சோதனைகள், ஆபத்துகள் இவைகளை விட்டும் பாதுகாக்கப்படுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், சில தனவந்தர்கள் நல்ல விடயங்களுக்காக கொடுக்க பின்வாங்குகின்றார்கள். ஏதாவது ஒரு நோய் நம்பலம் வந்ததன் பின்னால அள்ளி வாரி வழங்குகின்றார்கள். கண்ணியமானவர்களே, நோய் வந்ததன் பின்னால தர்மம் கொடுப்பதல்ல ஏற்றம். சுதேவியா இருக்கும் போது அதை அந்த தர்மத்தை நாம் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, தர்மம் கொடுக்காத எத்தனையோ பேர்கள் கண்ணியமானவர்களே லட்சக்கணக்கு கோடி கணக்கு நோய்க்கு அளிக்கிறார்கள், நோய்க்கு செலவழிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எந்த மனிதன் ஒரு ரூபா கூட அல்லது தனக்கு வசதியான அளவு தர்மம் செய்வாரோ அவருக்கு எந்த ஒரு கெடுதியும் வராது, எந்த ஒரு சோதனையும் வராது, எந்த ஒரு நோயும் வராது, எந்த ஒரு கெட்ட மரணமும் வராது என்பதாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், என்னிடத்தில் என்னுடைய முட்டுக்காலில் 7 வருடங்களாக ஒரு காயம் இருக்கின்றது. ஆனா பல வைத்தியர்களை நான் சந்திச்சேன், பல வைத்தியர்களை சந்திச்சு நான் அதுக்குரிய மருத்துவத்தை செய்தேன். சுமார் 7 வருட காலமாக எனக்கு எந்த ஒரு குணமும் கிடைக்கவில்லை, என்னுடைய நோய் குணமடையவில்லை என்று அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், اذهب فاحفر بئرا في مكان حاجة إلى الماء ففعل الرجل فبرئ. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதருக்கு சதக்காவுடைய வழியை காட்டி கொடுத்தார்கள். 7 வருடமாக தன்னுடைய முட்டுக்காலில் ஏற்பட்ட அந்த நோய் சுகமடையவில்லை. பல வைத்தியரை சந்தித்து மருத்துவம் செய்த பின்னாலேயும் எந்த ஒரு பலனையும் கொடுக்கவில்லை. கடைசியாக அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வந்து சொன்னதும் அவர்கள் சொன்னார்கள், தண்ணீர் பக்கம் தேவையான கூடிய அப்படியான பிரதேசத்துக்கு போய் மக்கள் தண்ணீர் பக்கம் தேவையான கூடிய அப்படியான இடத்துக்கு போய் ஒரு கிணத்துக்குரிய தண்ணீருக்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுங்கள் என்று சொல்லவும் அந்த மனிதர் போகிறார், ஒரு இடத்தை நோக்கி போகிறார். எந்த இடத்துல தண்ணீருக்கு வசதி இல்லையோ, மனிதர்கள் தட்டு தடமாறி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு போய் கண்ணியமானவர்களே அந்த கிணத்துக்குரிய ஏற்பாட்டை அந்த தண்ணீருக்குரிய ஏற்பாட்டை செய்து விடுகிறார். கண்ணியமானவர்களே, அவர் அதுக்கு பின்னால் அவருடைய நோய் குணமடைந்து விடுகின்றன. உலமா பெருமக்கள் கிதாபில் இந்த சரித்திரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தர்மம் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. கண்ணியமானவர்களே, வசதி வாய்ப்புள்ளவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் சமூகத்தில் எத்தனையோ தேவாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ எளியவர்கள் இருக்கிறார்கள். படிப்புக்கு வசதி இல்லாதவர்களாக, தன்னுடைய மகனை படிக்க வைக்க வசதி இல்லாதவர்களாக, அதே போன்று விதவை பெண்கள் இருக்கிறார்கள்.
கண்ணியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட பணம் எமக்குரியதல்ல, ஏழை எளியோருடைய சொத்தையும் தான் அல்லாஹ் தனவந்தருடைய கரத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால நாம் இந்த சதக்காவை மறந்துவிட்டு நாம் எம்முடைய இஷ்டப்பிரகாரம் நஃப்சானியத்துக்கும் சைத்தானியத்துக்கும் அடிமைப்பட்டவர்களாக ஹராத்துல செலவழிக்க முடியாது, வீணான கருமங்களை செலவழிக்க முடியாது. அப்படி செலவழித்தால் நாளை மறுமையில் அந்த மனிதன் விசாரிக்கப்படுகிறான். அல்லாஹ் கேள்வியென கேட்காமல் அந்த மனிதனை சொர்க்கம் அனுப்ப மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது வமன் ஷூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாரு கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்குள் இருக்கிறாங்க. மதீனால பெரும் சத்தம் ஏற்படுது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், சஹாபா பெருமக்கள் இடத்துல கேட்டார்கள், மாஹாதா ஃபகாலு ஈருன் லி அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபின் கதிமத் மின ஷாம் தஹ்மிலு குல்லு ஷைஇன் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா கேட்டார்கள், மதீனால இவ்வளவு பெரிய சத்தம், என்ன சத்தம் இது, என்ன சத்தம் என்பதாக சஹாபாக்கள் இடத்துல கேட்கவும் சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை பட்டாளங்கள் பொதிகளை சுமந்த நிலைமையில ஷாமிலிருந்து மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. சுமார் 700 குதிரைகள் பொதிகளை சுமந்த நிலைமையில மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் இவ்வளவு பெரிய சப்தம் என்பதாக சஹாபாக்கள் சொன்னதும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய விடயத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நாளை மறுமையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு தவண்டு செல்லுவார்கள். அந்த காட்சிய நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகில் இருந்து கண்டார்கள். உலகத்தில் வாழும் போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தில் தவண்டு போறத நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டார்கள். அதனை ஹஜ்ரத் ஆயிஷா இடத்துல நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்திய சஹாபாக்கள் இடத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். இந்த நேரத்தில் இந்த செய்தி ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதில் எத்துகின்றது. அவர்கள் சொன்னார்கள், லைன் இஸ்ததஅது லஅதுகுலன்னஹா காயிமன் ஃபஜஅல பிஅக்தாபிஹா வஅஹ்மாலிஹா ஃபீ சபீலில்லாஹ். அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படும். நாளை மறுமையில் கோடிக்கணக்கான படைப்பினங்கள் இருக்கும் போது, மனிதர்கள் இருக்கும் போது, அந்த மனிதர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் போறதா இருந்தா நான் நின்றவனாக நடந்தவனாக சொர்க்கத்துக்குள்ள போவேன் என்ற கருத்துப்பட சொல்லிவிட்டு அவர்களுடைய அந்த ஒட்டகங்களை, கண்ணியமானவர்களே, அந்த பொதிகள் சுமந்த 700 ஒட்டகங்களையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து விட்டார்கள், சதக்கா செய்து விட்டார்கள். எதுக்காக வேண்டி? நாளை மறுமையில் சொர்க்கம் போறது. இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் தவண்டு சொர்க்கத்துக்குள்ள போவார்கள் என்ற செய்தியை கேட்டதும் அதுக்காக வேண்டி இவ்வளவு மனிதருக்கு முன்னால நான் சொர்க்கம் போகக்கூடிய நேரத்தில் தவண்டு போவா, இந்த சொத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து விட்டு நான் சொர்க்கத்துக்கு தலை நின்றவனாக சொர்க்கத்துக்குள்ள நாம் போவேன் என்பதாக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப்
இந்த செய்தியை கேட்டதும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அவர்களுடைய அந்த ஒட்டகங்களை கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நாம் எம்முடைய மரணத்துக்கு பின்னால் எம்முடைய கபருக்கு நன்மையை தரக்கூடிய விடயங்களை எம்முடைய ஹயாத்தில் நாம் செய்துவிட்டு மரணிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ரிவாயத், இதா மாத்தல் இன்சான் இன்கத அன்ஹு அமலு இல்லா மின் ஸலாத்தி ஸதகத்தின் ஜாரியத்தின் ஓ இல்மின் யுன்தஃபு பிஹி ஓ வலதின் சாலிஹின் யத்ஊ லஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் உலகத்தை விட்டு மரணித்து விட்டால் அந்த மனிதனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. 3 அமல்களை தவிரேன்னு சொன்னாங்க, 3 விடயங்களை தவிரேன்னு சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சதகத்தின் ஜாரியத்து, நிலையான ஒரு தர்மம். கண்ணியமானவர்களே, மௌத்து முன்னால் மஸ்ஜிதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு விடயத்துக்கோ அல்லது ஒரு மதரசாவுக்கோ அல்லது ஒரு தனிநபருக்கோ அல்லது ஒரு கூட்டத்துக்கோ, கண்ணியமானவர்களே, ஒரு நிரந்தரமான ஒரு சதக்காவை நாம் செய்துவிட்டு மரணிக்க வேண்டும். அந்த சதக்காய் மூலமாக யாரெல்லாம் பயன் பெறுகிறார்களோ, பயன் பெறும் காலமெல்லாம் இவர் கபரில் இருந்தாலும் இவருக்கு நன்மை போய் சேர்ந்துவிடும். இரண்டாவதா சொன்னார்கள், அவருடைய அறிவு, பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி, ஒரு மனிதருக்கு தொழிலுடைய சட்டத்திட்டத்தை அல்லது மார்க்கத்துடைய ஒரு விடயத்தை அல்லது சூரா ஃபாத்தியாவை கற்றுக் கொடுத்து விட்டு மரணிக்கிறார் அல்லது குர்ஆனை கற்றுக் கொடுத்து விட்டு மரணிக்கிறார் என்றிருந்தா வாழையடி வாழையாக அவரின் பின்னால் அவருக்கு யாரெல்லாம் அமல் செய்வார்களோ, கண்ணியமானவர்களே, இவருடைய கபருக்கு அந்த நன்மை போய்கொண்டிருக்கும். இவருடைய பட்டோலை மூடப்பட மாட்டார். அடுத்ததா சொன்னார்கள், வலதின் சாலிஹின் யதுஊ லஹு, அல்லது அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான ஒரு குழந்தையை உலகில் உருவாக்கிவிட்டு மரணித்து விட்டால் அந்த பிள்ளை அந்த தந்தையுடைய கபருக்காக வேண்டி, தந்தையுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி, தந்தையுடைய தாயுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி துஆ செய்யும் காலமெல்லாம் நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால நம் சமூகத்தில் நாம் பார்க்கலாம், எத்தனையோ கோடீஸ்வரர்கள் அவருடைய சொத்துக்களை டிபாசிட் செய்து வைத்து விட்டு அவர்கள் தர்மம் என்ற வாயிலை திறந்து விடாமல் அதே நிலைமையில மரணித்து விடுகின்றார்கள். அவர்கள் மரணித்து அடக்கம் செய்த பின்னால, இங்க ஜனாதாவை அடக்கம் செய்த பின்னால பிச்சலங்களுக்கு மத்தியில, பிள்ளைகளுக்கு மத்தியில சொத்தை பிரிக்கிற விடயத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுகின்றது. கண்ணியமானவர்களே, நாம் எதை மௌத்து முன்னால் கொடுத்து விட்டோமோ அதுதான் எமக்கு உதவியாக, எமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். கண்ணியமானவர்களே, எதை சேமித்து வைத்தோமோ எம்முடைய சந்ததிகள் அதை பயன்படுத்துவார்கள். ஆனா எம்முடைய கபருக்கு அதனுடைய பலாபலன் வரமாட்டாது. அதனால நாம் சேமித்து வைத்திருக்கிற சொத்துக்களை நல்ல வழியில் கொடுத்து நாம் கபரில் அனுபவிக்கக்கூடியவர்களாக, சொர்க்கத்துடைய இன்பத்தை பார்க்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.